ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு அடுத்த ஒரு வருடமானது மனசில் ஏற்பட்ட பாதிப்புகள், பிளவுகள், காயங்கள், அதாவது எல்லா பக்கமும் கத்தி குத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா சைடும் எல்லாரும் நம்மளை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்திட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் எங்கே கொண்டு சேர்த்து வைக்கிறது, இதை நான் ரிலீஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி உருவாகிறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஒன்று சேர்றதா இருக்கட்டும், ஃபேமிலியோட முழு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலியோட அதிகப்படியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும், இத்தனை வருஷம் இல்லாத இந்த அடுத்த ஒரு வருடம் அவங்க ஃபேமிலியோட நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தருணங்கள்லாம் அமையும். நிறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது, நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து, இது எல்லாம் அவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய வருடத்தில் நடக்கும். அண்ட் அவங்களுடைய தொழில் சார்ந்து, வாழ்க்கை சார்ந்த வளர்ச்சிகள் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி போகும். ஸோ இந்த கந்த சஷ்டியிலேருந்து அடுத்த கந்த சஷ்டி அவங்க பார்க்கும்போது, அப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம எங்கே இருந்தோம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக அவங்களால அதை ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அதை கண்கூட அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இதற்கான ஒரு வழி தான் அங்கே முன்னாடியே அவங்க அனுபவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த வழி எல்லாமே இங்கே சக்ஸஸாக மாறப்போகுது. அந்த சோதனை எல்லாம் சாதனையாக மாறப்போகுது. இதுக்கு ஃபேமிலியும் ஒரு முழு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ மோரோவர் இவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். சக்ஸஸ்ன்றதே அவங்களுடைய வளர்ச்சி தான் அவங்களுடைய சக்ஸஸ் நிர்ணயம் பண்ணும்.